Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 9th மேக்ஸில் எக்ஸாம்பிள் 3.6. Find the product 4x minus 5 and 2x square plus 3x minus 6. இது ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுக்கு நம்ம லைக் டேர்ம்ஸை மட்டும்தான் ஆட் பண்ணியிருப்போம், சப்ராக்ட் பண்ணியிருப்போம். ஆனால் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது லைக் டேர்ம்ஸ் அன்லைக் டேர்ம்ஸையும் நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகே, 4x minus 5 இன்ட்டு 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x minus 6 ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கொஷின்ஸை எழுதிட்டு நெக்ஸ்ட் இந்த 4xை வச்சு ரிமைனிங் இருக்கிற 3 டேர்ம்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது 4 இங்கே இருக்கிற டேர்ம்ஸை மல்டிப்ளை 4xை வச்சு ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x minus 6 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு மைனஸ் தான் போடணும். மைனஸ் 5 வச்சு ரிமைனிங் இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் இதை நான் கீழே எழுதுனேன். மைனஸ் 5 இன்ட்டு 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 6. ஓகே, இப்போ 4 வச்சு 2வையும் எக்ஸை வச்சு எக்ஸ் ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 4 2s are 8 x into x square, x into x squareனா x into x square. பேஸ் சேமாக இருந்தால் பவர் ரெண்டே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ பேஸை ஒன்றா எழுதிட்டு 1 + 2 is equal to x க்யூப்னு வரும். ஓகேவா? இதை நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு ரீகாலுக்காக நான் இங்கே சிம்பிளாக எழுதியிருக்கிறேன். ஓகே, எக்ஸ் க்யூப். நெக்ஸ்ட் 4 into 3 4 3s are 12. சிம்பிள்ஸே பார்த்துக்கோங்க. ப்ளஸ் ப்ளஸ் ஸோ ப்ளஸ் தான் வரும். 4 3s are 12. x into x ஸ்கொயர். ஓகேவா? அங்கே மேலே பவர் 1 + 1 2ன்னு வந்துடும். 4 into 6. இங்கே பாருங்கள் சிம்பிள், இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். நெக்ஸ்ட் x இன்ட்டு இங்கே கான்ஸ்டன்ட் தான். ஸோ 6 4s are 24. x அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட்டு 5 மைனஸை அப்படியே தான் மைனஸோடு மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் 5 into 2 10. இது கான்ஸ்டன்ட் தான். ஸோ கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம், அதாவது வேரியபிள்ஸ் எல்லாம் அப்படியே தான் வரும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 5 3s are 15x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 5s are 30. ஓகே, இப்போது இது எல்லாமே அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனில் இருக்குது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், அன்லைக் டேர்ம்ஸை அப்படியே ரிமைனிங் வச்சுக்கலாம். ஓகேவா? அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பண்ண மாதிரியே தான். 8x க்யூப். இங்கே அடுத்து எங்கேயாவது எக்ஸ் க்யூப் இருக்கா? இல்லை. ஸோ 8x க்யூப். நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயருக்கு வாங்க. இங்கே 12 + 12 எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இங்கே மைனஸ் 10 எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் 2x ஸ்கொயர்னு வந்துடும். 12 பெரிய நம்பர், ஸோ ப்ளஸ். நெக்ஸ்ட் மைனஸ் 24x, இங்கே மைனஸ் 15x. ரெண்டுமே மைனஸில் இருக்கிறனால ஆட் பண்ணி மைனஸ் சிம்பல் போடணும். ஆட் பண்ணி மைனஸ் சிம்பல். 15 + 24 39x. ஓகேவா? ரிமைனிங் இருக்கிற கான்ஸ்டண்ட்டை அப்படியே எழுதிடலாம். ஓகேவா? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டேர்மையும் வச்சு மல்டிப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வர்ற ஆன்சர்ஸை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக லைக் டேர்ம்ஸை ஃபுல்லாக ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை எழுதிடணும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.